ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பகவானுடைய குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் அவருடன் தினமும் சந்திப்பு செய்வதற்கான அதிகாரம் கிடைத்துள்ளது. சிந்தனை செய்து பாருங்கள். பகவான் தினமும் சந்திக்கின்றார், மனம் நிறைவடையும் வரை சந்திக்கின்றார். எவ்வளவு நேரம் சந்திக்க வேண்டும் என நினைக்கின்றாரோ அந்த அளவிற்கு மிக நீண்ட நேரம் சந்திப்பு செய்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட மனித ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்த பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் நாம் அனைவரும். நாம் தினமும் பிரபுவினை சந்திப்பதனுடைய சுகத்தினை அனுபவம் செய்ய வேண்டும். அதற்காக பாபா அமிர்த வேலை நேரத்தினை நிச்சயித்துள்ளார். தினமும் அதிகாலை 3:30 மணி முதல் 5 மணி வரை பிராமண குழந்தைகளுக்கு இந்த நேரம் ஃபிக்ஸட் அப்பாயின்மெண்ட் நேரமாகும். இந்த நேரத்தில் வந்து என்னை சந்திப்பு செய்யுங்கள் என்று நியமித்துள்ளார். 5 மணி முதல் 6 அல்லது 7 மணி என்பது பக்தர்களுக்கான நேரமாகும். அந்த நேரத்தில் அவர்கள் கூறுவதை கேட்கின்றார். அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் அதற்கான உதவியும் சக்திகளும் கொடுக்கின்றார். வாருங்கள், நாம் தினமும் பிரபுவினுடைய சந்திப்பின் சுகம் நிறைந்த அனுபவத்தினால் தன்னை நிறைத்து கொள்வோம். அதற்காக அமிர்த வேளை நாம் எழுந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். எழுந்து கொள்வது மட்டுமல்ல, தன்னை சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். பாபாவிற்கு குட் மார்னிங் கூறுவதுடன், ஆஹா, என்னுடைய பாக்கியமே ஆஹா, என்னை போன்ற பாக்கியவான் இந்த உலகில் வேறு யாரும் கிடையாது என்ற நினைவுகளை நாம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிரபுவினுடைய சந்திப்பிற்காக தன்னை நாம் தயார் செய்து கொள்வோம். பாபா வதனத்தில் தனது கைகளை விரித்து என்னை ஆவாகனம் செய்கின்றார். வா குழந்தாய், என்னிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அடைந்து கொள், வரதானங்களை அடைந்து கொள், அதிகாரத்தினை அடைந்து கொள். உனது தவறுகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து மன்னிப்பை அடைந்து கொள். என்னுடன் உரையாடல் செய், என்னுடைய அன்பினை அனுபவம் செய். பகவானிடமிருந்து என்ன வேண்டுமோ அதை அடைவதற்கான நேரம்தான் அமிர்த வேலை. அந்த நேரத்தில் நாம் ஏன் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? ஒருவேளை நமது தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் இரவு 2:30 மணிக்கு என்னை சந்திக்க வாருங்கள் என்று கூறிவிட்டால் நாம் உறங்காமல் 2:30 மணியை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருப்போம், தயாராக இருப்போம். நம்மை ஸ்வயம் பகவான் ஆவாகனம் செய்கின்றார். என்னிடம் வாருங்கள் குழந்தைகளே, என்னுடன் சந்திப்பை கொண்டாடுங்கள், என்னிடமிருந்து இவற்றையெல்லாம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றார். எனவே நாம் தினமும் அதிகாலை எழுந்து கொள்வோம். பாபாவுடன் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்வோம். தன்னை தயார் செய்து கொள்வோம். சூட்சும வதனத்திற்கு செல்வோம். எதிரில் பாப் தாதாவினை பாருங்கள். அவரிடமிருந்து திருஷ்டி அடைந்து கொள்ளுங்கள். பிரம்மா பாபாவினுடைய சூட்சும சரீரத்தில் ஜொலிக்கக்கூடிய மகா ஜோதி ஞான சூரியன் வீற்றிருக்கின்றார். அவருடைய தெய்வீக சக்திகளின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. பிறகு பாபா தனது 1000 புஜங்களின் குடை நிழலை என் தலை மீது விரித்துவிட்டார். குழந்தையே, நீ தனியாக இல்லை, நான் 1000 புஜங்களுடன் உன் கூடவே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். பிறகு பாபா தனது வரதான கரங்களை என் தலை மீது வைத்துவிட்டார். அவருடைய கரங்களில் இருந்து சக்திகளின் கிரணங்கள் வெளிப்பட்டு எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. பிறகு பாபா எனது நெற்றியில் திலகம் வைக்கின்றார், வரதானம் கொடுக்கின்றார். குழந்தாய், விஜயீ பவ,
யோகி பவ, வெற்றி மூர்த்தி பவ, சம்பூர்ண மாயாஜீத் பவ, விக்ன விநாசக் பவ. இந்த வரதானங்களை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். நாம் எந்த வரதானத்தை ஸ்வீகாரம் செய்கின்றோமோ அது நம்முடையதாக ஆகிவிடும். பிறகு பாபா திருஷ்டி கொடுக்கின்றார். பாபாவிடமிருந்து திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். நான் பூர்வீகமான ஆத்மா. நான் இந்த திருஷ்டி மூலமாக அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். தினமும் ஒரு முறை 5-7 நிமிடங்கள் அப்படிப்பட்ட பிரபு மிலனின் மிக நல்ல சுகம் நிறைந்த அனுபவத்தினை செய்வோம். விதவிதமான யோக பயிற்சி செய்வோம். அப்பொழுது நாம் அமிர்த வேளையில் மிக நன்றாக சார்ஜ் ஆகிவிடுவோம். இந்த சக்திகள் முழு நாளும் நமது காரியத்தில் மிக பெரும் உதவியாக இருக்கும். எனவே அட்டென்ஷனுடன் தினமும் அதிகாலை பிறகு மாலை நேரமும் செய்து கொண்டிருப்போம். 2 நேரமும் செய்தால் வாழ்க்கை ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். ஓம் சாந்தி.